புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து மாணவ மாணவிகள் 6 பேர் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் இதழியல் 2ஆம் ஆண்டு படிக்கும் கேரள மாநில மாணவிகள் காவியா, வித்யா ஆகிய இருவரும் கடந்த செப்டம்பர் மாதம் ஸ்ரீஜித் என்ற மாணவரால் ராகிங் செய்யப்பட்டனர். இது தொடர்பாக மாணவிகள் பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரா கிருஷ்ணமூர்த்தியிடம் புகார் அளித்தனர். ஆனால் பல்கலைக்கழக நிர்வாகம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட காவியா, வித்யா மற்றும் அவர்களுடைய நண்பர்கள் உட்பட 7 பேரை பல்கலைக்கழகம் 6 மாதம் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளது. இதனால் அதிருப்தியடைந்த மாணவ மாணவிகள் 6 பேரும் பல்கலைக்கழக நுழைவாயில் முன்பு காலவரையற்ற ഉണ്ണാവിരതத்தை തുവക്കിയുള്ളனர். കൊടുത്തിട്ടുള്ള റാഗിംഗ് കംപ്ലൈന്റ് ഞങ്ങൾ സീനിയർ വിദ്യാർത്ഥികൾക്കെതിരെ കൊടുത്തിട്ടുള്ള റാഗിംഗ് കംപ്ലൈന്റിൽ ഇതുവരെയായിട്ടുള്ള ഒരു നടപടി യൂണിവേഴ്സിറ്റിയുടെ ഭാഗത്തുനിന്ന് ഉണ്ടായിട്ടില്ല. 1.5 മാസം കഴിഞ്ഞു ഞങ്ങൾ കംപ്ലൈന്റ് കൊടുത്തിട്ട് ഇതുവരെ റാഗിംഗ് കേസിൽ ഒരു നടപടിയും ഉണ്ടായിട്ടില്ല എന്ന് മാത്രമല്ല റാഗിംഗ് കേസ് കൊടുത്ത ഞങ്ങളും ഞങ്ങളെ സഹായിച്ചിട്ടുള്ള ആൾക്കാരും അവര് തല്ലിയിട്ടുള്ള ആൾക്കും അടക്കമാണ് ഇപ്പോൾ സസ്പെൻഷൻ വന്നിട്ടുള്ള 7 പേർക്ക്. അതിനെതിരെയാണ് ഞങ്ങൾ ഇന്ന് ഇവിടെ ഒരു നിരാഹാര സമരം സംഘടിപ്പിക്കുന്നത്. 6 மாத காலமா சஸ்பென்ஸ் வெளியிருக்காங்க. இந்த சஸ்பென்ஸ் உடனடியாக கேன்சல் செய்யணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த உண்ணாவிரதம் தொடர்ந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக மாணவர்களின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவாக இந்திய மாணவர் சங்கத்தினரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.